Hi friends, welcome to Veen's Cookbook. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல யம்மியான மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அப்போ மாம்பழ சீசனும் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அப்போ அந்த மாம்பழத்தை வச்சு ஒரு யம்மியான மேங்கோ ஐஸ்கிரீம் வீட்லேயே செஞ்சு பசங்களை எப்படி அசத்தலாங்கிறத பார்க்கலாம். இந்த மேங்கோ ஐஸ்கிரீமுக்கு 3 இன்க்ரீடியண்ட் இருந்தால் போதும், வீட்லேயே நம்ம ஈஸியாக ஐஸ்கிரீம் செய்யலாம். இந்த மாம்பழ ஐஸ்கிரீமுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஒரு மீடியம் சைஸ் மாம்பழம், 250 கிராம் ஃப்ரெஷ் க்ரீம், 300 கிராம் கண்டென்ஸ்ட் மில்க். இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குது. எந்த ஃப்ரெஷ் க்ரீம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து பொதுவாக ஃப்ரீசர் செக்ஷனில் இருக்கும். வாங்க யம்மியான மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐஸ்கிரீம் செய்யக்கூடிய அந்த பவுலை வந்து அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறோம். இந்த ஐஸ்கிரீம் செய்யறதுக்குள்ள பேசிக் ஸ்டெப் வந்து என்னன்னா, எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே கூலாக தான் இருக்கணும். நம்ம செய்யும் போது தான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்கணும். மாம்பழம், ஃப்ரெஷ் க்ரீம், கண்டென்ஸ்டு மில்க் எல்லாமே ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஐஸ்கிரீம் பண்ணக்கூடிய அந்த பவுலுமே நல்ல கூலாக தான் இருக்கணும். அதனால நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, ஐஸ்கிரீம் பண்ணக்கூடிய அந்த பவுலுக்கு அடியில் வந்து அதோடய கொஞ்சம் பெரிய பிளேட்டில் வந்து ஐஸ் வாட்டர் ஊற்றி வச்சுருக்கிறேன். அப்படி பண்ணும்போது ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக வரும். ஓகே, எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருந்து அந்த பாத்திரத்தில் 250 கிராம் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு நல்லா பீட் பண்ண போகிறோம். நான் ஹேண்ட் மிக்சர் யூஸ் பண்ணி பீட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். லோ டு ஹை தான் யூஸ் பண்ணணும். எடுத்த உடனே ஹையில் பீட் பண்ணக்கூடாது. இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நம்ம பேக்கெட்லேருந்து எடுக்கும்போது 3/4 தான் எடுக்கணும். கீழே உள்ள கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அந்த இது எடுக்கக்கூடாது. மேலே உள்ள அந்த திக்கான பார்ட்டு மட்டும் எடுத்து தான் நம்ம செய்ய போகிறோம். அப்படி செஞ்சால் தான் ஐஸ்கிரீம் நல்லா வரும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து திக்காக ஆரம்பிக்கும். நம்ம ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் இந்த ஐஸ்கிரீமை வந்து பீட் பண்ண போகிறோம். ஸ்டிஃப் பீக் வந்து என்னென்னா, நம்ம பீட்டரை வச்சு பீட் பண்ணிவிட்டு எடுக்கும்போது அந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து கீழே விழுகக்கூடாது, வடியக்கூடாது. நல்லா அந்த பீட்டர்லேயே நல்லா திக்காக நிற்கணும். அது ஷார்ப்பாக அந்த எட்ஜ் இருக்கும். எடுக்கும்போது பாருங்கள், அந்த எட்ஜ் ஷார்ப்பாக இருக்குது. இதுதான் ஸ்டிஃப் பீக்கு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 300 கிராம் கண்டென்ஸ் மில்க்கை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி பீட் பண்ண போகிறோம். இது நல்லா பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மிக்ஸ் ஆனால் மட்டும் போதும். அதனால் 1 மினிட் நம்ம பீட் பண்ணுறோம். இந்த ஐஸ்கிரீமை நம்ம மிக்சி ஜாரில் கூட செய்யலாம். 1 to 3 சைடில் வந்து பீட் பண்ணாமல் நம்ம ரிவர்ஸாக, அதாவது விப்பர் சைடில் வந்து பண்ணிங்கன்னா இதே மாதிரி க்ரீமியான ஐஸ்கிரீம் கிடைக்கும். நான் சொன்ன அதே ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட் பண்ணால் கரெக்டாக வரும். உங்களுக்கு அதையும் நான் வீடியோவாக அப்லோட் பண்ணணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதையும் அப்லோட் பண்ணிடுறேன். பாருங்கள், கண்டென்ஸ் மில்க் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஒரு மாம்பழத்தை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து அந்த பல்ப்பை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த ஃப்ரெஷ் க்ரீம் மிக்சரோட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணி பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணாலே போதும். எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். பாருங்கள், நல்ல க்ரீமியாக இருக்குது நம்மளோட ஐஸ்கிரீம் மிக்சர். இந்த ஸ்டேஜில் ஐஸ்கிரீமோட ஸ்வீட்னஸ் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுத்திருந்த மாம்பழம் நல்லா ஸ்வீட்டாக இருந்ததுன்னா நான் எடுத்துருக்கிற 300 கிராம் கண்டென்ஸ்ட் மில்க் கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஸ்வீட் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் எந்த ஃபுட் கலரும் இதில் நான் ஆட் பண்ணலை. அந்த மாம்பழத்தோட நேச்சுரலான கலர் தான். பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் ஃபுட் கலர் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே, நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மிக்ஸ் பண்ண ஐஸ்கிரீமை நம்ம வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றி ஃப்ரீசரில் 8 hours ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். ஓவர் நைட் கூட ஃப்ரீஸ் பண்ணலாம். நம்ம ஃப்ரீசரில் வச்சுருந்தோம் இல்லையா அந்த மேங்கோ ஐஸ்கிரீம், அதை நம்ம 4 hours அப்புறம் வெளியில் எடுத்து திருப்பி இன்னொரு தடவை கூட பீட் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு ஐஸ் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இப்படி பண்ணால் தான் நமக்கு க்ரீமியான ஐஸ்கிரீம் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், நான் 4 hours அப்புறம் எடுத்து பீட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் மீடியமில் வச்சே நல்லா பீட் பண்ணுங்கள். நல்ல க்ரீமியாக வர்றது வரைக்கும் பீட் பண்ணுங்கள். நல்லா பீட் பண்ணி க்ரீமியானதும் நம்ம அதே பவுலில் ஊற்றி திருப்பி ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். நம்ம இன்னொரு 4 hours நமக்கு யம்மியான மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். பாருங்கள், 8 hours அப்புறம் கிட்ஸ் ஃபேவரட்டான மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. என்கிட்ட ஸ்கூப்பர் இல்லை, அதனால் நான் ஸ்பூனை வச்சே எடுத்து காட்டுறேன். பாருங்கள், எடுக்க எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு நீங்களே பாருங்கள்.
ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 1 மினிட் வச்சுட்டு நீங்கள் ஸ்கூப் பண்ணிங்கன்னா நல்லா அழகாக வரும். இந்த ஈஸியான யம்மியான மேங்கோ ஐஸ்கிரீமை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும், உங்கள் பசங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.